எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகே இந்த கற்பனை அவ்வளவு பெரிய படம் வருது, ஐயோ அது எப்படி நம்ம தெரிய போறோம். அதுதான் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்ல சார். வாரம் வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டே இருக்கேன், கூட வந்துட்டு செப்டம்பர் 5 வரலாமா பிரதர்னோ. நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம், 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க, பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன், சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5ன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு, இப்ப நான் மாத்தி பேசுறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பாலு. சீரியஸா சொல்றேன், 7 நாள் ஆகுது, எல்லாமே இப்பயுமே அங்க வேலை போயிட்டு இருக்கு. மெருவின்னு ஓடிட்டாரு, இப்ப முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானே அண்ணே. இந்த வடிவேல் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்க அந்த டோன்ல பேசுற அண்ணா எப்படி 5 சொல்லி, இல்லடா வி டோன்ட் ஹேவ் ஆப்ஷன், நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ, அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம். இது சொல்லிதான் நான் சால்வ் பண்ணாங்க. இல்லைன்னா இன்னும் 5ஆம் தேதி எப்படின்னா, ஐயோ அண்ணன் மீடியா, ஐயோ அண்ணன் இவ்வளவு பெரிய அவங்க தேட்டர் இவ்வளவு பெரிய படம் வரும், அது கூட எப்படின்னா நம்ம வந்து பாப்பா எங்களை அப்போ சொன்னாரு, ஏன்னா அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா, சரி அடுத்த என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லிதான் நான் ஆஃப் பண்ணேன்.